தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஜூலை 18ஆம் தேதிக்கு பல சிறப்புகள் உண்டு. ஆனால் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் தகுதி அந்த நாளுக்கு இல்லை. ஒரு மாநிலம் பிறந்த நாளைத்தான் அம்மாநில நாளாக கொண்டாட முடியும். தமிழ்நாடு நாள் என்றால் அது நவம்பர் 1ஆம் நாள் தான். திமுகவின் வரலாற்று திரிவை தாவேகா அரசு பின்பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு பார்க்க முடிந்ததுங்க. ஸோ இது பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணிருக்கும் அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகளுக்கு வேற வேலை கிடையாது. நவம்பர் மாதம் வந்தாலேயோ ஜூலை மாதம் வந்தாலேயோ தமிழ்நாடு நாள் எங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி தான் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க, பேரணி செய்வாங்க அப்படிங்கிற தான் பொதுமக்களுக்கு மத்தியில் இருந்துட்டு இருந்தது. ஸோ ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாறி போய் இருக்கிறதுங்க. இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டது அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் கோயம்புத்தூர்ல மாவீரர் நாள் நிகழ்வுல ஒரு முறை சொல்லியிருப்பாரு, 2026 தேர்தலுக்கு பிறகு என்னை விட தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் தேசிய தலைவர் என்றும் என்னை விட அதிகமாக அவர்கள் உச்சரிப்பார்கள், நான் உச்சரிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக தான் இந்த செய்தி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ரொம்ப தெளிவுபட சொல்றாரு, நவம்பர் 1ஆம் நாள் தான் தமிழ்நாட்டு நாளாக கொண்டாடணும், அந்த நாள் தான் நம்மளுடைய மாநில நாளாக இருக்குது, ஒவ்வொரு மாநிலமும் பிறந்த நாளாக இருக்குது, அதனால அதை தான் கொண்டாடணும், பேர் வச்ச நாளாக கொண்டாடக்கூடாது, 18ஆம் தேதிக்கு அப்படிங்கிற சில சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையுமே அவர் ஒத்துக்கொண்டார். ஸோ இதுதான் நான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்தது. இதற்கு முன்பு பேரணியை நம்ம சென்றோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 17ஆம் தேதி, இது ஜூலை 18க்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மாதிரியான அறிக்கை கொடுத்திருக்காரு. அது ஜூலை 17ஆம் தேதி, அதுக்கு முன்பு தினம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்று அமைக்கவிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார்கள். இது மாதிரியான தமிழ் தேசிய கருத்துக்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு என்று பேசுவதாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விதையை நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் போட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இனி எவராலும் இந்த தமிழ் தேசிய தத்துவத்தையோ இல்ல நாம் தமிழ் கட்சியுடைய தமிழ் சார்ந்த விடயங்களே இனி எவராலும் புறக்கணிக்க முடியாது. இனி வரும் காலங்களில் அனைத்து அரசியல் கட்சியும் இதுதான் பேச வேண்டும் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் இதுக்கு முன்பே சொன்ன ஒரு செய்தியை நான் பார்க்கிற உறவுகளே. ஸோ இனி எதுவாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற விடயங்களுக்கு குரல் கொடுப்பது அப்படிங்கிறது ஆகச்சிறந்த விடயமா நான் பார்க்கிறேன். இந்த முறை அப்படிங்கிறது ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்காமல் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விழாவை கொண்டாடுவதற்கு முனைவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் அனைவருமே இது கொண்டாடிட்டு இருக்காங்க. நவம்பர் 1 அவங்களுடைய மாநில நாளாக கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேசமாக இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கையில் நாமளும் அந்த தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் சீமானுக்கு தொடர்ச்சி வலியுறுத்தி ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டது. இதற்கு தற்போதைய சூழல் மேலும் வலுக்கூட்ட வைக்கும் விதமாக அன்புமணி ஐயா அவர்கள் இந்த பதில் கொடுத்திருக்காரு. இதை நாம் குறித்து ஒரு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஒருவர்களே மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம், சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.